என் பாப்பா கூட சமத்தா எவ்வளவு அமைதியா உட்காந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டாவது தங்க தாங்க பாதி மொட்டை வரைக்கும் அமைதியா மொட்டை அடிக்கிறவரை பார்த்து பார்த்து மிரட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சுக்கிட்டான். ஆனா பொங்க வச்சுட்டு நாங்களும் சீக்கிரமா எல்லாத்தையும் வேலையை முடிக்கணும், ஏன்னா 8 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம்ட்டு நாங்க வேகமா பொங்கலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. என்னோட மூணாவது அண்ணன் தாங்க என் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எனக்காக கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதனாலயே எங்க கடைசி அண்ணன் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் காது குத்து ஃபங்க்ஷன் தொடங்க போறனால அதுக்கு முன்னாடி நாங்க வேகமா சாமி கும்பிட்றதுக்கு எல்லா பூஜையுமே ரெடி பண்ணிட்டோங்க. என்னோட அக்கா அண்ணன் அண்ணி எல்லாருமே சேர்ந்து சீர்தட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அக்கா எப்பயுமே என் பாப்பாவை ஏன் பொண்ணுன்னு சொல்ல எனக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. என்னோட பொண்ணு காது குத்துக்கு நான் சீக்கிரம் வராமையான்ட்டு கூடவே எங்க அக்கா வந்துட்டாங்க. மண்டபத்துல உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கோயிலுக்கு டக்குன்னு சீர்தட்டை எல்லாம் வரிசையா எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, என்னோட 3 அண்ணனுங்களையுமே நான் சபையில உட்கார வச்சு ஆகணும்னு 3 பேரையுமே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க கேட்கலாம், உனக்கு 2 குழந்தை தானமா இருக்கு, எப்படி 3 பேரையும் உட்கார வைக்கலாம் நீங்க கேட்கலாம். என்னோட பாப்பாவை அலையக்கா என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணன் மடியில நான் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. நம்ம குட்டி பையனை 2வது அண்ணனும் 3வது அண்ணனும் சேர்த்து மடியில உட்கார வைக்கிற மாதிரி நான் அழகா உட்கார வச்சு காது குத்திட்டாங்க. பாப்பா காது குத்துறதுக்கு அவளே காதை காட்டிட்டு இருக்கிறான்னு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா லைட்டா அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வலி சரியாயிடுச்சு அவளுக்கு. எங்க அண்ணனுங்களும் சரியாயிடும் ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் தான் சரியாயிரும்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருந்தாங்க. என் பாப்பாவுக்கு காது குத்தி முடிச்ச உடனே டக்குன்னு பையனை பார்த்தா பையன் அழகா தூங்கிட்டே இருந்தாங்க. அவனுக்கு போய் காது குத்த போறோமான்னு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. சும்மாவே அவன் அழுவான், அதுலயும் தூக்கத்துல அரைங்குறையமா எழுப்பிவிட்டா இன்னும் அழுவான்ட்டு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாவே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆசாரிய குழந்தைக்கு டக்குன்னு வலிக்காம வேகமா குத்தி விட்டாருங்க. அவன் எப்பயும் போல கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் ஆயிட்டான். ஒவ்வொரு அண்ணனும் முறைப்படி செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டாங்க. இந்த வீடியோட லாங் வீடியோ நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.